வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக புதிய நபர்கள் நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போதும் ஒரு புதிய இடத்தில்தான் நாம் இருக்கிறோம் நண்பர்களே. செவல்பட்டி என்கிற ஒரு கிராமம். இந்த கிராமம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நீங்க வெம்பக்கோட்டை வந்து அங்கிருந்து செவல்பட்டி வந்தால் இந்த அரண்மனைக்கான ஒரு தோற்றத்தை நீங்கள் காண முடியும் நண்பர்களே. பலராலும் பேசப்படுகிற இந்த ஜமீன் அரண்மனை பேய் மாளிகை என்றும், சந்திரமுகி கோட்டை என்றும், அருந்ததி கோட்டை என்றும் பலரால் விமர்சித்த வண்ணமாக உள்ளது. அதற்காக இந்த இடத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாங்கள் எங்கள் குழுவோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் நண்பர்களே. உண்மையிலேயே இது பார்க்கிறதற்கு விகாரமாக தென்பட்டாலும் ஆனால் எந்தவித பயம் இங்கு உள்ள எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நாங்கள் குழுவுடன் சென்றதால் அந்த அச்ச உணர்வு ஏற்படவில்லையோ என்றோ எங்களுக்கு தெரியவில்லை. இதுதான் அதன் நுழைவு வாசல். மிகவும் 30 அடியிலிருந்து 35 அடி வரை காணப்பட்ட இந்த நிலை கதவு பார்ப்பதற்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது நண்பர்களே. இதன் தரைத்தளமும் சேதமடைந்தும் சுவர்களும் இடிந்த நிலையில்தான் காணப்பட்டது. நிச்சயமாக தனியா வந்தால் ஒருவேளை அந்த பய உணர்வு ஏற்படும். நாங்கள் சென்ற இந்த நேரம் பாத்தீங்கன்னா சரியாக மதியம் 2:30 அளவில் தான் நண்பர்களே. இப்போது இந்த வரலாற்றை நம்ம இதை பார்க்க போறோம். இந்த ஜமீன் பாத்தீங்கன்னா இதை கட்டியவர் பெயர் ஹரிச்சந்திர மகாராஜா என்ற அரசர். இவர் பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை ஜமீன் அந்த இதுல ஒரு அமைச்சராக இருந்தவராக சொல்லப்படுகிறது. அவர் அங்கு ஏற்பட்ட மன கசப்பு தகராறு நிமித்தமாக தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் ஏற்படுத்துவதற்காக இந்த பகுதியில் வந்து இந்த பகுதியை முழுவதுமாக ஆண்டதாக சொல்லப்படுகிறது நண்பர்களே. அதன் பேரில் கட்டியதுதான் இந்த 5 ஏக்கர் நிலப்பரப்பளவில் உள்ள இந்த ஹரிச்சந்திர ஜமீன் மாளிகை. இப்போதும் இதன் முன்பகுதி கொஞ்சம் சுத்தம் பண்ணி கலர் வாஷ்கள் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா மிகவும் கொடூரமாக இடிந்த நிலையில்தான் காணப்படுகிறது. இதற்குள்ள பாத்தீங்கன்னா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாள்கள், கேடயங்கள், போர்க்கருவிகள் இதெல்லாம் உள்ள இருக்குதான். ஆனாலும் இதை பாதுகாப்பதற்கு அவருடைய வழியாய் வந்த நபர்கள் இதை பாதுகாத்து வருகிறார்கள். உள்ளே செல்ல எங்களுக்கு அனுமதி தரவில்லை. ஆனாலும் பின்பகுதியில் இருந்த அந்த அரண்மனையின் சென்று பார்வையிட அனுமதித்தார்கள் நண்பர்களே. மேலேயும் பின்பக்கம் வழியாக வந்து பார்வையிட அனுமதித்தார்கள். பார்ப்பதற்கு ரொம்பவே விகாரமாக தென்பட்டது. பறவைகள் சத்தமும் மயில்களின் கூக்குரலும் அதிகமாக இந்த இடத்தில் காணப்பட்டது. விஷ வண்டுகள் நிறையாகவே இந்த பகுதி முழுவதுமாக காணப்பட்டது நண்பர்களே. இதற்கு பின்னாகத்தான் வந்து அதன் மேலே ஏறி நாம் மேலே செல்ல வேண்டும். கட்டடம் முழுவதும் இடிந்த நிலையில், ஒருவேளை கால் நாங்கள் சரியா வைக்கவில்லை என்றால் இடிந்து உள்ளதான் விழ வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் காணப்படுகிறது. 5 ஏக்கர் நிலமுள்ள இந்த பகுதி முட்புதர்களாக காணப்படுகிறது. ஆங்காங்கே பாம்புகளும் நிறையாகவே காணப்பட்டது நண்பர்களே. இதற்கு பின்னாக வேதாள உலகம் போல் காட்சியளிக்கிற மரங்கள் மிகவும் பயங்கரமாகவே காணப்பட்டது. பறவைகள் பார்த்தீங்கன்னா சத்தம் பயங்கரமாக இருந்தது நண்பர்களே. கோட்டை சுவர் போன்ற இந்த மதில்களை கடந்து நாங்கள் பின்னோக்கி சென்றோம். இதன் பின்பகுதி பார்க்கும்போது சிறிய அறைகளும் மிக நீண்ட அறைகளும் ஆகவே இங்கே நிறைய அறைகள் காணப்பட்டது நண்பர்களே. இதற்கு உள்ளே பாத்தீங்கன்னா நீண்ட ஒரு சுரங்கப்பாதை போல செல்லும் நண்பர்களே. இதன் தரைத்தளம் கூட ஆங்காங்கே புதகுழிகள் போன்றே காணப்பட்டது. நடப்பதற்கு மிகவும் சிரமமாகவே காணப்பட்டது. இதன் வழியாகத்தான் அந்த மேலே நாங்கள் செல்ல வேண்டும். இந்த மரம்தான் அச்சம் தரக்கூடிய வகைகள் காணப்பட்டது. ஏகப்பட்ட வல்லூல்கள் சுற்றி கொண்டே இருந்தது நண்பர்களே. ரொம்பவே சத்தங்கள் அலறல் சத்தமாக இந்த பறவைகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இருந்தாலும் நாங்கள் முயற்சியை கைவிடவில்லை. தொடர்ந்து இந்த பகுதிக்கு உள்ளே நாங்கள் சென்றோம். இந்த படிகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா மிதிப்பதற்கே மிகவும் பயமாக இருந்தது. இடிந்து விழுந்தால் தூக்குறதற்கு ஆள் கிடையாது நண்பர்களே. இப்ப நாங்கள் மேலே வந்து விட்டோம். ஒவ்வொரு அறைகளுமே இடையில பாத்தீங்கன்னா அங்காங்கே
உடைந்து விழுந்ததாக காணப்படுகிறது. சில இடங்கள்ல கால் மிதிக்கவே பயமாக இருந்தது. இந்த பகுதி முழுவதுமாகவே சேதமடைந்து காணப்பட்டது. எல்லா இடங்களுமே முட்புதர்களும் கொடூரமாகவே இருந்தது நண்பர்களே. இந்த ஏரியாவிலிருந்து அந்த ஏரியாவுக்கு செல்வதற்கு கூட மிகவும் பயமாகத்தான் இருந்தது நடப்பதற்கு. அவ்வாறு இடிந்ததாக காணப்பட்டதால் அச்ச உணர்வு மிகவும் எங்களுக்கு ரொம்பவே இருந்த நண்பர்களே. சிறிது கவனக்குறைவு ஏற்பட்டால் கூட நாம் உள்ளே விழுந்து விடுவோம். உள்ளே விழுந்தால் அந்த அரண்மனைக்குள் நம்மளை தூக்க யாரும் முயற்சிக்க மாட்டார்கள். இதுதான் அந்த மேல் பகுதி. இந்த மேல் பகுதி பாத்தீங்கன்னா ரொம்பவே காரமாகத்தான் காணப்பட்டது. நிச்சயமாக இது இரவில் ஒரு பயங்கர ஒரு உணர்வைத்தான், பயமான உணர்வைத்தான் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது இருக்கிறது நண்பர்களே. நூற்றாண்டுகளை கடந்த போதிலும் இதன் கம்பீரமான தோற்றம் பார்ப்பவளை கண்கவரச் செய்கிறது நண்பர்களே. இதற்கு மேலேயும் நாம் மேலே ஏறி செல்லும் போது இதன் அண்டைய கிராமங்களை நிறையவே இந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து நாம் பார்க்க முடியும் நண்பர்களே. இந்த கோபுரத்திற்கு மேலே ஏறி செல்வதற்கும் இந்த பாதைகள் ரொம்பவே மோசமானதாக காணப்பட்டது. காரணம், இடிந்து விழக்கூடிய நிலையில்தான் இதன் பய உணர்வு. ஆனாலும் நாங்கள் மெதுவாக ஏறி அதன் உச்சிக்கு சென்றோம் நண்பர்களே. இங்கிருந்து நாம் பார்க்கும்போது ரொம்பவே நாலாபுறமும் அழகாக தெரிந்தது கிராமங்கள். இதை ஆண்ட கரிச்சந்திர மகாராஜா நெஞ்சில் நின்றவையாகவே காணப்படுகிறது. இதன் வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடம் அதன் உறவினர்கள் மீட்டெடுத்தால் நிச்சயமாக இந்த பகுதியும் ஒரு வரலாற்று தலமாக மிகச்சிறந்த சுற்றுலாவாக இது மாறும். நன்றி நண்பர்களே. இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் மென்மேலும் தொடரும். தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.